ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி மேக்ஸ் டெஸ்ட் பேட்சோடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் கொஷின் சிம்பிளிஃபை 17.28 டிவைடட் பை வாட் டிவைடட் பை 3.6 into 0.2 ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ மேலேயும் கீழேயும் நமக்கு என்ன இருக்குது, ரெண்டுலேயுமே 2 0 இருக்கு இல்லையா? அப்போ மேலேயும் கீழேயும் நம்ம 100ஆக மல்டிப்ளை பண்ணால் அந்த 0 கேன்சல் ஆயிரும். கண்டுபிடிக்க வேண்டியதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ என்ன கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 1728 கீழே டிவைடட் பை 36 into 2 into 2. ஓகேவா? இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும், 864. அடுத்து அகெயின் கேன்சல் பண்ணும்பொழுது 2ஆல் கேன்சல் பண்ணும்பொழுது 432. அடுத்து இதை கேன்சல் பண்ணும்போது இங்கே 18, இங்கே வந்து 216. அடுத்து இதை 2ஆல் கேன்சல் பண்ணால் 9, இங்கே 108. இப்போ 9ஆல் இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 12. ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் 12. அடுத்து சிம்பிளிஃபை 15 ரூட் வாட். ஸோ கண்டுபிடிக்க வேண்டியதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 3/4 ஆஃப் 480. ஸோ இந்த ஆஃப் அப்படின்றதோட மீனிங் எக்ஸ் இன்ட்டு மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த 4ஐயும் 480யும் டிவிஷனில் இருக்கா, கேன்சல் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும், 120. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மைனஸ் பண்ணால் நமக்கு 525. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் இந்த சைட் கொண்டு வந்துடலாம். இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டு இங்கே எக்ஸை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வாங்க. இப்போ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 525 இருக்குமா, இங்கே 3 into 120 ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும். அப்போது 525 மைனஸ் 360 டிவைடட் பை 15 இருக்கா, ஸோ 15 வந்துடும். ஸோ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 525ம் 360யும் மைனஸ் பண்ணால் 165 டிவைடட் பை 15 வரும். ஸோ இதை 15 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் 11. ஸோ ஆன்சர் 11. இப்போ நமக்கு ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 11 இருக்குது. நமக்கு தேவையானது எக்ஸு தான் தேவை. அப்போ இந்த ரூட் அப்படின்றது இங்கே கொண்டு வரும் பொழுது இங்கே என்ன ஆகும், 11 ஸ்கொயர். ஸோ 11 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, 121. ஸோ ஆன்சர் 121. அடுத்தது 4 into 1/2 ப்ளஸ் 3 into 1/6 ப்ளஸ் வாட் ப்ளஸ் 2 into 1/3 ஈக்குவல் டு 13 2/5 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். மாற்றினா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். இந்த சைடு ஃபஸ்ட்டு இந்த சைடு சால்வ் பண்ணுவோம். 9/2 ப்ளஸ் 19/6 ப்ளஸ் 3/7/3 வந்துடும். இப்போ கீழே எல்சிஎம் நமக்கு என்ன கிடைக்கும், 6ன்னு வருமா டோட்டலாக. அப்போது 27. இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும். அப்போ மேலேயும் 3ஆல், ஸோ 27. அடுத்து இங்கே 1, அப்போ மேலேயும் 1, ஸோ ப்ளஸ் 19. அடுத்து இங்கே 2, அப்போ இங்கேயும் 2ஆல், அப்போ மேலே 14. ஸோ உங்களுக்கு டோட்டலாக இப்போ என்ன கிடைக்கும், எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 60/6ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணால் 10. ஸோ இந்த பக்கம் உள்ளதை ஃபுல்லாக சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது, 10 கிடைக்குது. இப்போ இந்த 10 நம்ம என்ன செய்யணும், இந்த பக்கம் கொண்டு வருவோம் இல்லையா. அடுத்து பாருங்கள், கண்டுபிடிக்க வேண்டியதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு இதை சால்வ் பண்ணோன்னே நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 10 கிடச்சிருக்கு. இது இங்கே கொண்டு வாங்க. இதையும் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிடுவோம். இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றினோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 67/5. இங்கே ஆல்ரெடி 10 வந்து தான் இதை சால்வ் பண்ணதுக்கு. ஸோ அந்த 10 இங்கே கொண்டு வந்துடலாம். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 67 மைனஸ் 50 டிவைடட் பை நமக்கு என்ன வரும், 5. அப்போ 17/5ன்னு வருமா. இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாமா. 3 5s are 15. ரிமைனிங் எவ்வளவு, ரிமைண்டரை மேலே போடுங்க. ஸோ 3 into 2/5 தான் நமக்கு ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், 4th கொஷின். 3/5 ஆஃப் எல்லாமே இதில் உங்களுக்கு ஆஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. 4/7 ஆஃப் இன்ட்டு. ஸோ அப்போ அந்த இதுக்கு கொஷினை பாருங்கள். ஆஃப்னு வர எல்லா இடத்துலையும் நமக்கு என்ன வரணும், மல்டிப்ளிகேஷன் வரணும் இல்லையா. அப்போது நம்ம இதை அப்படி டேரெக்டாக இதில் வச்சே நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். 5 கேன்சல் ஆயிரும். 3 கேன்சல் பண்ணால் இங்கே 3 வந்துடும். இங்கே 7 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் இது 3 வந்துடும். அடுத்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 6 வந்துடும். இது 3 இங்கே கேன்சல் ஆயிரும். அடுத்து இந்த 6ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே 84. ஸோ நமக்கு ஆன்சர் 84. அவ்வளோ. அடுத்தது பாருங்கள், 5 into 1/4. ஸோ இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். மாற்றினோம்னா 21/4 வரும். டிவைடட் பை 7/3 ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ 7/3 ஆஃப்னா என்னது, 1/2 என்ன வரும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை மேலே கொண்டு வரணும் இல்லையா. மேலே கொண்டு வந்தோம்னா 21/4 இன்ட்டு இது மேலே வரும்போது என்ன ஆகும், இந்த இது மேலே வரும்போது 7/3. 3/7ன்றது 3/7 அப்படின்றது என்ன ஆகும், நமக்கு 7/3 ஆயிரும். இன்ட்டு
இது மேலே வரும்போது இங்கே 2 வந்துடும். ஸோ 2க்கு 2 இது கேன்சல் ஆயிரும். இது 7 வரும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 49/2ன்னு வரும். இப்போ இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்ன வரும்? 24 2 ஆர் 48 வரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 1 டிவைடட் பை 2. ஸோ ஆன்சர் 51. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், 6th சம் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ 30%. இப்போ கண்டுபிடிக்க வேண்டியதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். மிச்சத்தை எல்லாத்தையும் இந்த இங்கே 12 கொண்டு வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ 30% அப்படின்னா 30/100 அது நமக்கு தெரியும். அடுத்து ஆஃப்னா என்னது? இன்ட்டு மல்டிப்ளிகேஷன். இந்த 12 என்ன செய்யணும்? இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளையில் வரும்போது இங்கே கீழே வந்துடும். ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் பண்ணால் 3 டேபிளில் 4, இது கேன்சல் பண்ணால் 2. ஸோ நமக்கு ஆன்சர் 2, தேர்ட் ஆப்ஷன். அடுத்த சிம்பிளிஃபிகேஷனில் இது ஃபார்முலா வச்சு கேட்டிருக்காங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² - b², அதாவது x² - 4² வரும். 4 ஸ்கொயர்ஸ் தான் 16 தானே. ஸோ அந்த a² - b² அந்த ஃபார்மேட்டில் தான் இப்போ இது இருக்குது. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை விரிச்சு எழுதிடலாமா? a² - b² போட்ட ஃபார்முலா என்னது? a + b × a - b. அப்போ x² - 16 நம்ம விரிச்சு எழுதுனா x + 4 - x × x - 4 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? x + 4. அடுத்து இங்கே டிவிஷன் இருக்குது. இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷனில் எழுதணும்னா இதை அப்படி மாற்றி எழுதுனா போதுமா? அப்போ x + 4 டிவைடட் பை x - 4. அப்போ x - 4 கேன்சல் ஆயிரும். x + 4 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது x + 4. ஃபஸ்ட் ஒன் அதான் ஆன்சர். அடுத்தது √2 - 1 பை √2 + 1. இது நமக்கு என்னது? √a - b டிவைடட் பை √a + b அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ அதுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? a + b மைனஸ், இங்கே மேலே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வரணும். 2 × √ab டிவைடட் பை a - bன்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கடைசியில் என்ன வரும்? நமக்கு 3 - 2 × √2ன்னு வரும். இந்த ரூட்டோட வேல்யூ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1.4. ஸோ இப்போ இந்த 1.4 இதுக்கு வேலையில் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 - 2 × 1.4 எவ்வளவு? 2.8. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 0.17 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது 9th சம் பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஸ்கொயர். ஸோ நீங்கள் ஸ்கொயர் வந்து நீங்கள் தான் போடணும். போட்டு ஆன்சர் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன நோட் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இதை ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 194.88. அடுத்து மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ஆன்சர் 225.9. அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணோன்னா ப்ளஸ் 327.24. அடுத்தது மைனஸ் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவ்வளோத்தையும் நீங்கள் போட்டுட்டு சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 267. அடுத்து 10th சம் பாருங்கள். √8 × √8 அதான் ஹோல் பவர். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டு சேர்ந்து 8 ஆயிரும். ஹோல் பவர் 1/2 இருக்கிறதுனால அகைன் இது இதாயிரும், √8ன்னு ஆயிரும். இதுக்கு பவர் 1/2 கொடுத்துருக்காங்க. பவர் 1/2ன்னா என்ன அர்த்தம்? √9 அர்த்தம். √9ஓட வேல்யூ 3 = x. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு க்யூப் இருக்குது. ப்ளஸ் √8 - 340 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த √8 இங்கே கேன்சல் ஆகிருமா? இந்த 340 இங்கே கொண்டு வாங்க. அப்போ x³ = 340. இங்கே ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 343. இங்கே x³ இருக்குது. அப்போ நமக்கு தேவை இப்போ என்னது? x தான் தேவை. அப்போது க்யூப் √343 அதோட வேல்யூ என்ன? 7. ஸோ ஃபஸ்ட் ஒன் தான் ஆன்சர். அடுத்தது இஃப் a + b = 5 ab = 6 அப்படின்னா a³ + b³ அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். a + b த ஹோல் க்யூப் ஃபார்முலா தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸி. ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ a³ + b³ தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அந்த ஃபார்முலாவில் மற்ற எல்லாத்தையும் சீட் கொண்டு வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5³ - 3 × 6 × 5ன்னு வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 35. ஃபார்முலாவில் போடுங்க, ஈஸி தான். அடுத்தது 12th சம் பாருங்கள். அதுவும் ஃபார்முலா தான். இது வந்து என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a + b + c த ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவில் நமக்கு இந்த வேல்யூ 2 கொடுத்துட்டாங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 400 வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரெக்டாக இருக்கணும். அது 400ன்னு போட்டிங்கன்னா தப்பாயிரும். ஏன்னா நமக்கு a + b + c த ஹோல் ஸ்கொயர் தான் இங்கே 400ன்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு a + b + c தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ரூட் எடுக்கணும். இங்கே ஸ்கொயருன்னு இருக்கிறது இங்கே வரும்போது என்ன ஆயிரும்? ரூட் ஆயிரும். அப்போ 400க்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா ஆன்சர் 20. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் 20. அடுத்தது √162
மைனஸ் ரூட் 72 டிவைடட் பை 32. இது எல்லாத்துக்குமே இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தானா வகுத்தல் போட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 162 அதுக்கு போட்டோன்னா 81, அடுத்து 3 27 3 9 3 3. ஸோ 2 3 இது காமனாக இருக்குது. அப்போது 2 3க்கு நம்ம வெளியே எடுத்தோன்னா 9 × √1 வரும். அடுத்தது பாருங்கள், அடுத்தது 72க்கு போட்டு பாருங்கள். அதேமாதிரி 72க்கு 3 36 12 3 4 2 2. இங்கே 2ம் 3யும் காமனாக இருக்கா, அப்போ 6 வெளியே எடுத்துடலாம். 6 3 × 2 6 ஆயிரும். ரிமைனிங் உள்ளவங்களுக்கு என்ன இருக்கும், 2 இருக்கும். அடுத்தது டிவைடட் பை கீழே என்ன இருக்குது 32. 32க்கும் இதேமாரி போட்டு பாருங்கள். 32க்கும் இதேமாரி போட்டிங்கன்னா 2 1 6 8, அடுத்து 4 2 2. ஸோ 2 2 காமனாக இருக்குது, ஒரு 4 மட்டும் உள்ளே இருக்கும். அப்போ கீழே வந்து 2 2 வெளியே எடுத்திங்கன்னா 2 × 2 4 × √1 வரும். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் ஈஸி. இது மேலே மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 × √2 டிவைடட் பை 4 × √2 வரும். √2 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் 3/4. அவ்வளோதான். அடுத்த சம் பாருங்கள், 125 the whole power 1 minus 1/3. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வருது, a⁻m × a⁻n ஈக்குவல் டு a⁻m + n இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா தான் ஜஸ்ட்டு. ஸோ 125 பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்ருங்க. ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போது 3 × 1/3. அப்போது பவரில் இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அங்கேயும் 1/3 தான். ஸோ இங்கே என்ன வரும், 1/3 மைனஸ் 1/3. ஸோ இது ரெண்டும் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ 125 பவர் 0. a⁻0ஓட வேல்யூ என்ன, 1. அப்போ இங்கே ஆன்சர் 1. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், 1/2 ஆஃப் 1/2 × 1/2 ஆஃப் 1/2 டிவைடட் பை 1/2 + 1/2 ஆஃப் 1/2. ஸோ இதில் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் 1/2 வரும் இன்ட்டு இது ரெண்டும் என்ன ஆயிரும், மல்டிப்ளிகேஷன் வரும்போது 1/4 ஆயிரும். 1/2 × 1/2 1/4 ஆயிரும். கீழே டிவிஷன் பை 1/2 ப்ளஸ் இது ரெண்டும் என்ன ஆயிரும், 1/4 ஆயிரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணணும் இல்லையா. ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா இது 3/4. இப்போ இதை மேலே கொண்டு வாங்க, மேலே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/2 × 1/4. இது மேலே வரும்போது என்ன ஆகும், 4/3 ஆயிரும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் இல்லையா. கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது வந்து, சாரி ஒரு நிமிஷம், இந்த இதில் வந்து நமக்கு இது டிவிஷனில் இருக்குது. மேலே வந்து 1/2 இங்கே டிவிஷன் கொஷினில் வந்து நான் டிவிஷன் கொடுக்க விட்டுருக்கேன். இந்த இடத்துல ஒரு டிவிஷன் வரும். ஸோ இது வந்து 1/4 அப்படின்ற டிவிஷனில் இருக்கிறது மேலே வந்துடும், கீழே 3/4ன்னு வந்துடும். இப்போ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2. இப்போ இது மேலே வரும் பொழுது 4/3 × 2. கொஷினில் இங்கே டிவிஷன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டிவிஷன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ இதில் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா 8/3. ஸோ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றோன்னா 2 × 3 6, ரிமைனிங் உள்ளது 2/3. ஸோ 4th ஒன் நமக்கு ஆன்சர். இதில் கொஷினில் மட்டும் டிவிஷன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்தது ஃபார்முலா ரிவிஷன். ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதுவும் எத்தனை பேர் கரெக்டாக எழுதியிருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. a² + b² + 2ab. அடுத்து a² - b² - 2ab. அடுத்து a² + b. இது வந்து a + b × a - b. அடுத்து இது வந்து என்னது, a³ + b³ ப்ளஸ் 3a × a + b. மைனஸ்னால் இந்த இதில் மைனஸ் வரும், இந்த ரெண்டுலேயும் மைனஸ் வரும், இதுலேயும் மைனஸ் வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சுது. அடுத்தது a + b + c ஹோல் ஸ்கொயர். அது நமக்கு தெரிஞ்சதான், a² + b² + c² ப்ளஸ் 2 × ab + bc + ca. அடுத்தது √a √a அந்த மாதிரி வருது. இந்த இதுக்குள்ள ஃபார்முலா வந்து 1 + √4a + 1 டிவைடட் பை 2. அடுத்தது இதோட வேல்யூ a⁻0ஓட வேல்யூ 1. a × a⁻m × a⁻n a⁻m + n. அடுத்து √a + √b. இந்த இதுக்குள்ள ஃபார்முலா 2 × √ab டிவைடட் பை a - b. ஸோ ஃபுல்லாக ஆன்சர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை கொஷின் 15 கரெக்ட் அண்ட் ஃபார்முலா எத்தனை கரெக்டுன்றதை செக் பண்ணிவிட்டு ஆன்சர்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஃபுல்லாக கரெக்ட் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.